யார் இந்த நிக்கிதா? என்னை திருமணம் செய்துவிட்டு ஒரே நாளில் ஓடியவர் இவர். அரசியல் பிரமுகர் அதிர்ச்சி தகவல். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக நகை திருட்டு புகார் அளித்த நிக்கிதா மீது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருமண மோசடி, வேலை வாங்கி தருவதாக மோசடி என பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரின் தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான நகை திருட்டு புகாரை அளித்த நிக்கிதா குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்தவர் ஜெயபெருமாள் என்பவரின் மகள். ஜெயபெருமாள் ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர். அவரது தாயார் சிவகாமி அரசு ஊழியர். நிக்கிதா முனைவர் பட்டம் முடித்தவர். திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியையாக உள்ளார். இவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்திருப்பதாக ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சித் தலைவர் திருமாறன் நிக்கிதா குறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், நிக்கிதாவுக்கு தாலி கட்டிவிட்டதாலேயே என் மனைவியா? திருமணமான இரவே பாலும் பழமும் சாப்பிடுவதற்கு முன்பே ஓடிவிட்டார். வரதட்சணை வழக்கு போட்டு குடும்பத்தை அலைக்கழித்தனர். என்னிடம் 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டுதான் விவாகரத்தை கொடுத்தார். இப்படி பல பேரை ஏமாற்றியவர்கள்தான் நிக்கிதாவும் அவரது குடும்பத்தினரும். திருமண மோசடி மட்டுமின்றி வேலை வாங்கி தருவதாகவும் பல்வேறு மோசடிகளை செய்துள்ளனர். திருமணங்களை செய்துவிட்டு அவர்களை காவல்துறை, நீதிமன்றங்கள் என அலையவிட்டு அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் பறித்துவிட்டு விவாகரத்து தருவதுதான் இந்த கும்பலின் வேலை. இதேபோல வேலை வாங்கி தருவதாகவும் பலரிடம் மோசடி செய்திருக்கிறது இந்த கும்பல். நிக்கிதா தமது நகை காணாமல் போனதாக சொல்வது எல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும். கோவிலில் காவலாளி அஜித்குமாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். அதற்காக அவர் மீது நகை திருட்டு பழியை போட்டிருப்பார். அஜித்குமார் கொலைக்கு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். நிக்கிதாவின் தந்தை துணை ஆட்சியராக இருந்தவர். தாயாரும் அரசு பணியில் இருந்துள்ளார். இந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டு மக்களை அச்சுறுத்துவது, ஏமாற்றியும் வந்தனர். மேலும் நிக்கிதா குடும்பத்தை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.